திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பாஜகவும் தவேகாவும் கடும் விமர்சனம் செய்வது ஏன் என மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தருமபுரி மாவட்டம் அரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். டிவிகே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே அவங்க கிட்ட கூட்டணி வைக்க ஆசைப்படலை. இடையில பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஊசலாடிட்டு இருக்குன்ற ஒரு விவாதத்தை வச்சாங்க. இப்போ அந்த விவாதத்தில் டிவிக்கு எப்படியாவது நம்ம பக்கம் தேமுதிக வந்துரும்னு பெரிய கனவோட இருந்தாங்க. அந்த கனவுல தேமுதிக மண்ணு வாரி போட்டது தான் சொல்ல முடியும். எனவே இந்த இரு கட்சிகளும் தேமுதிக திமுகவில் இணைஞ்சது மிகப்பெரிய வருத்தம் மட்டுமல்ல, அவங்களுக்கு பேரிடியாக விழுந்திருக்குது. திரு விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட நடிகராக இருந்த காலத்தில் கூட திரைப்படங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ இல்லை கலைஞருக்கு எதிராகவோ அவர் எந்த ஒரு திரைப்படங்களையும் நடித்ததில்லை, வசங்களையும் பேசியதில்லை. குறிப்பாக பொறுத்ததும் போதும் என்கிற திரைப்படம் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய திரைப்படத்தில் கூட விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து மக்களிடத்திலே இந்த திமுகவுடைய கொள்கைகளை பறைசாற்றியவர். ஆகவே இவர்கள் ஆன்மா மன்னிக்காது என்பதெல்லாம் ஒரு சுத்த பித்தலாட்டத்தனம். அது ஒருபோதும் எடுபடாது மக்கள் மத்தியில். அம்மா நல்லா தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. பிஜேபி பக்கம் போனாக்குள்ள நம்ம கட்சியை காலி பண்ணிடுவாங்க, நாம் தனியாக நின்றுன்றதுனால தான் அந்த அம்மா நல்லாவே டிஎம்கே பக்கம் போயிட்டாங்க. அதே போல் தவேகா என்னன்னா, தவேகா புதுசாக வந்த கட்சி நம்ம பக்கம் வருவாங்களோன்னு எதிர்பார்த்தாங்க. அது புது கட்சினால அந்த அம்மா அவங்க கூட சேர்றதுக்கான விருப்பம் இல்லை. என்னுடைய பார்வையில் தேமுதிக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், இப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே இப்ப தேமுதிக கட்சி இப்ப திமுக கூட கூட்டணி வச்சதுனால பல விமர்சனங்களை எழுப்பின்னு வராங்க. அது டிவிகாவும் இந்த ஒரு தேமுதிக டிவிகாவில் இணையம்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்காததுனால கடைசியில இப்ப பல விமர்சனங்களை எழுப்பி வராங்க. மக்கள் குரல் பகுதிக்காக அரூர் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.